உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் போற போக்குல 4 ஊம குத்தா குத்தி அனுப்பிச்சு விட்டுருக்காரு. யாருக்குன்னு கேக்குறீங்களா? திராவிடர் கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் போற போக்குல 4 ஊம குத்தா குத்தி அனுப்பிச்சு விட்டுருக்காரு அண்ணன் திருமாவளவன் அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட கழகமும் இத்தனை ஆண்டு காலமாக எதனை இருட்டடிப்பு செய்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த விடயத்தை மக்கள் மத்தியில பிரகடனப்படுத்தி இருக்கிறாரு. மக்கள் மத்தியில கன்வே பண்ணியிருக்காரு. பல கோடி நபர்கள்ட்ட போய் சேர்கின்ற விதமாக நேத்து கன்வே பண்ணியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சந்தர்ப்பவாத அரசியலையும் இரட்டை நிலைப்பாடு அரசியலையும் போட்டு உடைச்சிருக்கிறாரு அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அந்த மேட்ரு என்ன, அதற்குள்ள இருக்கிற அரசியல் என்ன என்பதனை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்திடலாம். நண்பர் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம். நாங்க படிமத்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். ஒண்ணும் கிடையாதுங்க. நேற்றைய தினத்துல மதுரை மாவட்டத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்தினார். திருப்பரங்குன்றம் கோவில் இஷ்யூ சம்பந்தமாக ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தாங்க. ஏறக்குறைய ஒரு 1 hour ஸ்பீச் அதுல பேசியிருந்தாரு. அந்த 1 hour ஸ்பீச்ல அண்ணன் திருமாவர்கள் பல்வேறு வகையான விடயங்களை பதிவு செஞ்சிருந்தார். பல்வேறு வகையான விடயங்கள், மக்களுக்கு தேவையான தரவுகளை பதிவு செஞ்சிருந்தார். ஆனா இங்க இருக்கிற கட்சிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அண்ணன் திருமாவர்கள் பேசின அந்த ஒட்டுமொத்த உரையில தனக்கு தேவையான செய்திகளை மட்டும் எடுத்து வைரல் பண்ணிக்கிட்டாங்க. தன்னுடைய அரசியலுக்கு ஏற்றவாறு வைரல் பண்ணிக்கிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அவங்க ஒரு சின்ன ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்து போட்டு வைரல் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அண்ணன் திருமாவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி கேட்கப்பட்ட கேள்விகள் எதையுமே அவங்க வைரல் பண்ணல. அவங்களுக்கு அரசியலுக்கு தேவையான எந்த விடயமோ அதை மட்டும் எடுத்து போட்டு வைரல் பண்ணாங்க. அதே மாதிரி கேட்டு விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் தனக்கு தேவையான செய்தியை மட்டும் எடுத்து போட்டு வைரல் பண்ணாங்க. நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களும் கூட தனக்கு தேவையான செய்திகள் மட்டும் எடுத்து போட்டு வைரல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஒட்டுமொத்த ஸ்பீச்ல அண்ணன் திருமாவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இருட்டடிப்பு அரசியலை அம்பலப்படுத்தியுள்ளார். அந்த விடயத்தை இங்க இருக்கிற யாருமே பேசல. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல ஆண்டு கால இருட்டடிப்பு அரசியலை அம்பலப்படுத்தியுள்ளார். அது மட்டும் கிடையாது, ஒரு இரட்டை நிலைப்பாடு அரசியலை அண்ணன் திருமாவர்கள் அம்பலப்படுத்தியுள்ளார். சோ அந்த மேட்ரு என்னன்றதா நம்ம மக்கள் மத்தியில கன்வே பண்ண போறோம். ஒண்ணும் கிடையாது, அதுல அண்ணன் திருமாவர்கள் பேசுகின்ற பொழுது முக்கியமான ஒரு விடயத்தை பதிவு பண்றாரு. திராவிடத்தை பத்தி பேசுறாரு. திராவிடம் என்பது யாரால் உருவாக்கப்பட்டது? இங்க இருக்கின்ற நபர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, திராவிடம் சொல்லிட்டாலே அது தந்தை பெரியார் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. கிடையாது. இதைத்தான் நம்ம பல நாட்களாவே நம்மளோட யூடியூப் சேனல் சொல்லிட்டு வரோம். சமூக வலைத்தளங்கள்ல பதிவு பண்ணிட்டு வரோம். திராவிடம் என்று சொல்லிட்டாலே அது தந்தை பெரியாருடைய ஐடியாலஜி கிடையாது. அது அயோத்திதாச பண்டிதருடைய ஐடியாலஜி. அது தாதா ரெட்டைமலை சீனிவாசனுடைய ஐடியாலஜி. அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் தான் 1892 திராவிடர் மகாஜன சபை அப்படின்ற மாதிரி ஒரு சபையை கட்டி எழுப்புறாரு. திராவிட மகாஜன சபையை கட்டி எழுப்புறாரு. ஆகமத்துல திராவிடம் என்று சொல்லப்படுகின்ற சொல்லாடல் யாரு மூலமாக புழக்கத்தில் விடப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா அயோத்திதாச பண்டிதர் மூலமாக தாங்க அதிகமா புழக்கத்துல விடப்பட்டது. தந்தை பெரியார்களுக்கு முன்பாகவே திராவிடத்தை கடைபிடித்த நபர் யாருன்னு பார்த்தோம்னா அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். அப்ப அதே மாதிரி 1893 தாதா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள் அவரு ஆதி திராவிடர் மகாஜன சபை அப்படின்ற மாதிரி சபையை கட்டி எழுப்பினார். அயோத்திதாச பண்டிதர் அவர்களும் தாதா ரெட்டைமலை சீனிவாஸ் அவர்களும் இவங்க 2 பேர் தான் திராவிடத்தினுடைய முன்னோடிகள். அதற்கு முன்னாடியே ரெவரன் ஜான் ரத்தினம் அவர்கள் சொல்லி ஒருத்தர் இருந்தாரு. அவர் திராவிடம் என்று சொல்லப்படுகின்ற திராவிடர் கழகன்ற பேர்லயே ஒரு கழகத்தை வச்சிருந்தாரு. அது ஒரு வரலாறு. அவர் ஒரு பட்டியல் சமுதாயத்துல ஒரு பறையர் வகுப்பை சார்ந்தவர். அதே மாதிரி அயோத்திதாச பண்டிதர் அவர்களும் தாதா ரெட்டைமலை சீனிவாஸ் அவர்களும் அவருக்கு பின்பாக ஆதி திராவிடர் மகாஜன சபை, திராவிட மகாஜன சபை அப்படின்ற மாதிரி சபையை கட்டி எழுப்பினார்கள். அப்ப தந்தை பெரியார் அவர்களுக்கு முன்பாகவே திராவிடம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சொல்லாடலை பயன்படுத்தியவர்கள் அயோத்திதாச பண்டிதர் அவர்களும் தாதா ரெட்டைமலை சீனிவாஸ் அவர்களும் தான். அப்ப அண்ணன் திருமாவர்கள் நேற்று பேசின அந்த ஸ்பீச்ல என்ன கன்வே பண்றாரு அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடத்தை தூக்கி பிடிக்க மறந்தாலும் கூட, அவர்கள் தடுமாறினாலும் கூட நாங்க ஒருபோதும் விடமாட்டோம். நாங்க அயோத்திதாச பண்டிதருடைய வாரிசுகள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கன்வே பண்றாரு. அப்ப இன்னைக்கு இருக்கிற பல லட்சம் இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் என்ன? திராவிடம் என்பது அது தந்தை பெரியார் அவருடைய காலகட்டத்தில் இருந்து தொடங்கவில்லை. திராவிடம் என்பது அது அயோத்திதாச பண்டிதருடைய காலகட்டம், அதே மாதிரி தாதா ரெட்டைமலை சீனிவாசனுடைய காலகட்டத்தில் இருந்தே திராவிடம் தொடங்குகின்றது அப்படின்றதை இங்க இருக்கிற இளைஞர் பட்டாளங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் கிடையாது. அப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி இயல்பாவே எழும்ப வேண்டும்.
திராவிடத்தினுடைய முன்னோடிகள் அயோத்திதாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன் அப்படின்னா ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் அயோத்திதாச பண்டிதரையும் ரெட்டமலை சீனிவாசன் அவர்களையும் தூக்கி பிடிப்பது கிடையாது? ஏன் கிடையாது? ஏன் அவங்களுடைய அரசியலை இங்க இருக்க திராவிட முன்னேற்ற கழகம் பேசுவது கிடையாது? ஏன் பேச மாட்டாங்க? ஏன் பொது வழியில பேச மாட்டாங்க? ஏன் அயோத்திதாச பண்டிதர்களையும் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களையும் ஒரு தமிழராக கருதி அவர்களுக்கு விழா எடுப்பது கிடையாது? ஏன் திமுக செய்வது கிடையாது? இது எல்லாத்தையும் அண்ணன் திருமாவுடைய ஸ்பீச்கள் மூலமாக இங்க இருக்கிற இளைஞர் பட்டாளங்கள் விவாதிக்க வேண்டும். ஏன் செய்ய மாட்டாங்க? அவங்க திராவிடம் சொல்லிட்டாலே அது பெரியாரில் தான் தொடங்குதுன்ற மாதிரி ஏன் இங்க இருக்கிற பல இளைய தலைமுறைகளுக்கு கன்வே பண்றாங்க? ஆண்டாண்டு காலமாக ஏன் அயோத்திதாச பண்டிதருடைய அரசியலும் தாதா ரெட்டமலை சீனிவாசனுடைய அரசியலும் இருட்டடிப்பு செய்யப்பட்டது? இது இங்க இருக்கிற இளைஞர் பட்டாளங்கள் விவாதம் செய்ய வேண்டும். அதான் சொன்னேன். ஒரு 1 hour அண்ணன் திருமாவர்கள் பேசுறாரு அப்படின்னா அந்த ஸ்பீச்ல முக்கியமான விடயங்கள் என்ன அப்படின்றத நம்ம எடுத்து விவாதங்கள் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. திமுக தனக்கு தேவையான விடயத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்து போட்டு வைரல் பண்ணிக்கிட்டாங்க. இந்த விஷயத்த பேசுங்க. அண்ணன் திருமாவர்கள் கேட்கிறாருல, ஏன் நீங்க திராவிடத்தை இருட்டடிப்பு செய்யறீங்கன்ற விஷயத்த மறைமுகமா கேட்கிறாருல, அதை பேச துணிச்சல் இருக்குதா? துப்பு இருக்கு அங்க இருக்கிற ஆட்களுக்கு? பண்ண மாட்டாங்க. அப்ப அயோத்திதாச பண்டிதர்னா யாரு, தாதா ரெட்டமலை சீனிவாசனா யாரு என்பதனை இங்க இருக்கிற அடுத்த தலைமுறைகள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் கிடையாது. இதுதான் திமுக இருட்டடிப்பு அரசியல் சொல்றேன். இந்த அரசியலை தான் நான் திருமாவர்கள் நேற்றைய தினத்தை கன்வே பண்ணியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பதிவு பண்றாரு. திமுக ஒரு இரட்டை நிலைப்பாடு அரசியலை போட்டு உடைச்சிருக்காருங்க. இரட்டை நிலைப்பாடு அரசியலை போட்டு உடைச்சிருக்காரு. இதை இங்க இருக்கிற யாருமே விவாதங்கள் பண்ணல. அவங்க அவங்களுக்கு தேவையான அரசியல் மட்டும் தான் பேசுறாங்க. நேற்றைய தினத்துல திமுக இரட்டை நிலைப்பாடு அரசியலையே அண்ணன் திருமாவர்கள் போட்டு உடனே உடைச்சிருக்காரு. அது என்னன்னா, திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஹெச் ராஜா சொன்னாரா? திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் என்று ஹெச் ராஜா கூறினார். இதுவே திருமாவளவன் கூறியிருந்தால் இந்நேரம் திருமாவளவனை விட்டு வைத்திருப்பார்களா? திமுக அரசு விட்டு வச்சிருக்குமா? சொல்லுங்க. தூக்கி உள்ள வச்சிருக்க மாட்டாங்களா? வழக்கு பதிவு பண்ணிக்க மாட்டாங்களா? திமுக அரசாங்கமே தாமாக முன் ஒரு ரிட் மனு போட்டிருக்க மாட்டாங்களா? வழக்கு பதிவு பண்ணிக்க மாட்டாங்களா? பண்ணிருப்பாங்க. ஆனா ஹெச் ராஜா என்றால் திமுகவுக்கு பயமா? அண்ணன் திருமாவர்கள் கேட்கிறாரு. ஹெச் ராஜா என்றால் திமுக பயமா? ஏன் நீங்க கைது பண்ணவில்லை அப்படின்னு கேள்வி கேட்கிற. அப்ப திமுக என்ன ஸ்டாண்ட்ல இருக்கிறாங்க? எவ்வளவு பெரிய விஷயங்க. நாங்க திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? அதுல பல அர்த்தங்கள் ஒளிந்திருக்கின்றது. அப்ப ஒரு ஹெச் ராஜா என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனிதர் இவ்வளவு துணிச்சலாக பேசுகின்றார் அப்படின்னா, அப்ப இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் அவரை கைது பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இதுவே திருமாவளவன் பேசியிருந்தாரு அப்படின்னா நீங்க விட்டுருப்பீங்கன்னு கேட்கிறாரு. அண்ணன் திருமாவளவன் கேட்கிறாரு. இதுக்கு பதில் இருக்கின்றதா இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட? அப்ப இந்த திமுக இரட்டை நிலைப்பாடு அரசியலை மக்கள் மன்றத்துல சொல்ல வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. அண்ணன் திருமாவளவன் சொல்றாருல இந்த விஷயத்த, இதை எடுத்து விவாதங்கள் பண்ண வேண்டாமா? அதான் சொன்னேன். 1 hour ஸ்பீச் பேசுறாரு அப்படின்னா அதுல எது தேவையோ அதை மட்டும் எடுத்து கட் பண்ணி வைரல் பண்ணிக்கிறாங்க. இந்த ஒரு படத்துல கார்த்தி படம் நினைக்கிறேன், சிறுத்தை படத்துல சந்தானம் சொல்லுவான், ஆடா பாவிகளா உங்களுக்குள்ளே ட்விஸ்ட் ஆயிட்டீங்களேடா அப்படின்னு. அந்த மாதிரிதான் இன்னைக்கு நேற்று பேசின ஸ்பீச் இருக்குது. நேற்று பல விஷயங்களை பேசியிருக்காரு. அவர் பேசின விஷயத்துல ஒவ்வொருத்தருமே தனக்கான ஆயுதமா எடுத்து பயன்படுத்தி இருந்திருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு எதை வைரல் பண்ணணுமோ அதை வைரல் பண்ண மாட்டாங்க, எதை வைரல் பண்ணக்கூடாதோ அதை வைரல் பண்ணிக்கிருக்காங்க இங்க இருக்கிற நபர்கள் எல்லாமே. அப்ப திமுக இரட்டை நிலைப்பாடு அரசியலுங்க. இரட்டை நிலைப்பாடு அது பாஜக அப்படின்னா அதனை ஒரு பார்வையாகவும், இங்க இருக்கிற பட்டியல் சமுதாயம் என்றால் அதனை ஒரு பார்வையாகவும் தான் இங்க இருக்கிற திராவிட முன்னேற்றங்களும் பார்க்கின்றது. அது மட்டும் கிடையாது, பிசி எம்பிசி மக்கள்னாலுமே அதுதான் பாக்குது. ஒண்ணும் கிடையாதுங்க. நான் சிம்பிளா சொல்றேன். இன்னைக்கு நீங்க மதுரை மாவட்டத்துல கலெக்டர் ஆஃபீஸ் வாசல் போய் பாருங்க. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஜனநாயகவாதிகள் போராட்டம் பண்ணிக்கிருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு கோரிக்கையை மையப்படுத்தி போராட்டம் பண்ணிக்கிருப்பாங்க. பாஜகவுடைய அரசாங்கத்தை மையப்படுத்தி போராட்டம் பண்ணிக்கிருப்பாங்க. பாஜகவுடைய செயல்பாடுகளை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டு இருப்பாங்க. ஆனா அவர்கள் எளிதாக கைது செய்யப்படுவார்கள். திமுகவுடைய அரசாங்கத்தின் மூலமாக அவர்கள் எளிதாக கைது செய்யப்படுவார்கள். ஆனா இதே பாஜக காரங்க போராட்டம் பண்ணாங்கன்னா கைது செய்ய மாட்டாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில இங்க இருக்கிற கார்பரேட் கம்பெனிகளுக்கு எதிராக போராட்டம் செய்த அத்தனை போராளிகளையுமே அன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா வழக்கு பதிவு பண்ணாங்க. மக்களுக்காக தான் போராட்டம் பண்ணாங்க, வழக்கு பதிவு பண்ணாங்க. ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக போராட்டம் செய்த போராளிகளை கைது செய்த பொழுது இன்னைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அன்னைக்கு எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது கண்டிச்சாங்க. ஒரு வாக்குறுதியும் கொடுத்தாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னா இந்த போராளிகள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெறுவோம்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு PR பாண்டியன் அவர் 6 மாதம் சிறை தண்டனை வழங்கி இருக்கின்றது இன்னைக்கு இருக்கிற நீதிமன்றம். எதுக்காக?
கார்ப்பரேட் கம்பெனிகளுக்காக போராடியதற்காக, அதிமுக ஆட்சி காலத்தை போராடியதற்காக PR பாண்டியன் வந்து இன்னைக்கு சிறையில் வந்து இருக்கிறாரு. 6 மாதம் சிறை தண்டனை வந்து வழங்கியிருக்கிறாங்க. அப்ப திமுக கொடுத்த வாக்குறுதி என்னவாயிற்று? திமுக வந்து போராளிகள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெறும்னு சொன்னாங்க இல்லையா? ஆனா திரும்ப பெறவில்லை. பாத்தீங்களா? அவங்க திரும்ப பெற்றுட்டாங்கன்னா இன்னைக்கு வந்து வழக்காய் தீர்ப்பாயிருக்குமா இது? அப்ப அது என்னவாயிற்று? அப்ப இந்த மாதிரி பல்வேறு வகையான போதாமைகள், பல்வேறு வகையான டபுள் ஸ்டாண்ட் வந்து திமுகவிடம் இருந்து கொண்டிருக்கின்றது. இதை நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் அண்ணன் திருமா அவர்கள் நேற்று பேசின ஒட்டுமொத்த ஸ்பீச்ல நீங்க கேட்கலாம், ஏன் அதை பேசினா அதை பேசல, ஏன் இதை பேசினா இதை பேசல, அதை பேசினாலும் அதை டீகோடிங் பண்ணிக்கலாம், இதை பேசினா டீகோடிங் பண்ணிக்கலாம். அது எனக்கு தேவை கிடையாது. தேவை கிடையாது. மக்களுக்கு தெரிய வேண்டிய அரசியல் என்ன? மக்களுக்கு தெரிய வேண்டிய அரசியல் என்ன? அயோத்தாச பண்டிதர்னா யாரு? ரெட்டைமலை சீனிவாசன்னா யாரு? அவங்க என்ன கொள்கையை முன்மொழிந்தாங்க? அந்த கொள்கை அவர்கள் ஏன் இன்றளவும் அடையாளப்படுத்தப்படவில்லை? திமுகவால் அடையாளப்படுத்தப்படவில்லை. ஏன் இருட்டடி செய்யப்படுகின்றார்கள்? இது அனைத்தையுமே இங்க இருக்கிற மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் இந்த பர்டிகுலர் டாபிக் எடுத்து நான் மக்கள் மன்றத்தை முன்னாடி வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நேற்றைய தினத்துல பல்வேறு வகையான தரவுகளை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்கின்றார். வாய்ப்பிருக்கும் தோழர்கள் அதனை காணுங்கள் என்பதனை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.